ஆண்டின் பொதுக்காலம் 27வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 11 அருள்வாக்குகள் 5-13 வரை. நேற்றைய நற்செய்தியில் இயேசு அழகான ஒரு ஜெபத்தை வகுத்து கொடுத்து, ஜெபம் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஒரு மாடல் இறைவேண்டலை நமக்கு கொடுத்தார். இன்று அதே ஜெபத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். தொடர்ச்சியாக இடைவிடாது ஜெபிக்க வேண்டும் என்று கூறுவதற்கு ஒரு உவமையை தருகிறார். ஒரு நண்பனிடத்தில் இரவு நேரத்தில் ஒரு விருந்தாளி வருகிறார். அவருக்கு உணவு கொடுக்க எதுவுமில்லை. எனவே பக்கத்து வீட்டிருக்கின்ற தன்னுடைய நண்பரை அவருடைய வீட்டை தட்டி 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 கேட்கிறார். பிறகு அதனை பெறுகிறார். எனவே இடைவிடாது வேண்டுங்கள் என்று இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார். நான் என் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று கேட்டேன், பலத்தை கேட்டேன், பணிவை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிய பலவீனத்தை கடவுள் கொடுத்தார். வாழ்க்கையில் சிறந்த செயல்களை செய்ய உடல் ஆரோக்கியத்தை கேட்டேன், சிறந்த செயல்களை இன்னும் நன்றாக செய்ய கடவுள் எனக்கு நோயை கொடுத்தார். நான் மகிழ்ச்சியாக இருக்க செல்வத்தை கேட்டேன், ஞானியாக இருந்து வறுமையை அனுபவிக்க எனக்கு வறுமையை கொடுத்தார். மற்றவர்கள் என்னை புகழ அதிகாரத்தை கேட்டேன், வலுவின்மையை கொடுத்து என்னை சார்ந்திருக்கும் தேவையை, கடவுளை சார்ந்திருக்கும் தேவையை எனக்கு உணரச் செய்தார். என் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய எல்லாவற்றையும் கேட்டேன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு வாழ்வை கொடுத்தார். நான் கேட்ட எதுவும் நான் கேட்டது போல கிடைக்கவில்லை. ஆனால் நான் எதிர்பார்க்காத விதத்திலே நான் கேட்ட அனைத்தும் கிடைத்தன. எனவே நான் ஆசி பெற்றவன் என்று ஒருவர் எழுதுகிறார். தொடர்ந்து கேட்க வேண்டும், இடைவிடாது கேட்க வேண்டும். கேளுங்கள், கேட்கும்போது சிலருக்கு கொடுப்பார். தட்டுங்கள், தட்டும்போது சிலருக்கு கொடுப்பார். தேடுங்கள், தேடும்போது சிலருக்கு கொடுப்பார். ஆனால் சிலர் கேட்க வேண்டும், தட்ட வேண்டும், பிறகு அதனை தேட வேண்டும் என்றும் கூட இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12:12 இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் என்று பவுலடியார் கூறுகிறார். எபேசியர் 6:18 எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் இறைவனிடம் எழுப்புங்கள். கொலோசியர் 4:2 தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் என்று பவுலடியார் கூறுகிறார். சில ஜெபங்களை உடனே கடவுள் கொடுப்பார், சில ஜெபங்களை காலம் தாழ்த்துவார். எடுத்துக்காட்டாக அகஸ்தினாருடைய மனமாற்றத்தை அவருடைய தாய் மோனிகா வேண்டினார். ஆனால் மனமாற்றத்தை விட மிகப்பெரிய கிருபையை அவருக்கு கொடுக்கப் போகிறேன் என்பதை உறுதி செய்ய அவருடைய ஜெபத்தை ஒரு வாரத்திற்குள் கொடுக்கவில்லை. பல ஆண்டுகள் கடவுள் அவருடைய விசுவாசத்தை சோதித்தார். அதனால்தான் புனித அகஸ்தினார் மனம் மாறினார். பிறகு ஒரு குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டார். பிறகு ஒரு ஆயராக, பிறகு மறை வல்லுனராக, புனிதராக அவர் மாறினார். எனவே தொடர்ச்சியான ஜெபத்திற்கு அனுகூலம் உண்டு, கடவுள் கொடுப்பார். சிலவற்றிற்கு கடவுள் இல்லை என்று சொல்லுவார். ஒரு குழந்தை மழை காலத்திலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வெளியிலே இருக்கின்ற தோட்டத்திலே அன்றைய மாலை
நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டியது. அதை தாயிடமும் சொன்னது. ஒவ்வொரு நாளும் வேண்டியது, ஆண்டவரே, எனக்கு அன்றைய நாளில் மழை பெய்யக்கூடாது என்று வேண்டியது. ஆனால் அன்று மழை பெய்தது. அப்போது அந்த தாய் அந்த குழந்தையிடம், கடவுள் உன் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொன்னபோது அந்த குழந்தை ஞானத்தோடு பதிலளித்தது, கடவுள் பதிலளித்தார் இல்லை என்று. தொடர்ந்து ஜெபிப்போம், இடைவிடாது ஜெபிப்போம், மனம் தளராமல் ஜெபிப்போம். ஆமென்.